அரசாங்கம் வந்து பெரிய பெரிய மாடு அடிக்க கட்டணும் பாரு, அவனுக்கு தான் அரசாங்கம், போலீஸ் அவனுக்கு தான். ஆனா எங்களை போல பொறுத்தவங்களுக்கு யாருமே கிடையாதுங்க. நாங்க அந்த ஊர்ல பேசாத எப்படி இருக்குது, பேசாத எப்படி இருக்குது, பேசாம நம்ம எப்படி இருக்க முடியும்? எத்தனை நாள் அவனு போராடி இருக்க முடியும்? பேசாம நம்ம விட்டுலாமா? இப்படியே விட்டுட்டு போயிடலாமா? போகாம போல தெரியல, எடுக்கிறாங்களே எப்பதான் எடுக்கிறாங்க. ஆனா அது ரீச் ஆகிறது கிடையாது, வெளியே போய் ரீச் ஆக மாட்டேங்குது. நாங்க என்ன பண்றது? எதுவுமே வெளியே போய் ரீச் ஆனாதான மக்களுக்கு தெரியும், எதுவுமே மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எடுக்கிறாங்க ஆனா பேட்டி எடுக்கிறாங்க, ஆனா வெளியே போய் ரீச் ஆகிறது கிடையாது. எங்களுக்கு தான் இந்த மாதிரி பண்றாங்க. ஆட்சி யார் பண்ணுது? எங்களை மாதிரி மக்கள் தானே. ஆனா எங்களையா சோதிக்கிறீங்க, எங்களையா சோதிக்கிறீங்க? மக்களையா சோதிக்கிறீங்க? ஓட்டு போற மக்களே சோதிச்சீங்கன்னா அந்த அதிகாரத்தை நீ உட்கார தகுதியே கிடையாது, தகுதியே கிடையாது. உட்கார தகுதி இல்லாத ஆளுங்க உட்கார்ந்து கண்டிப்பா அன்னைக்கு வந்து நம்ம காலை பிடிக்கிறாங்க, இன்னைக்கு நம்மள எட்டு வதிக்கிறாங்க. இன்னைக்கு நம்மள எட்டு வதிக்கிறாங்க. நான் கால்ல உயிரமா உங்களுக்கு எல்லாம் செய்யமான்னு வர எங்களால பேச முடியலப்பா. நாங்க 2-3 நாளா கத்தி கத்தி எங்க உடம்புல வந்து குமர் கீழே போனா நாங்க இந்த கட்டி தரோம்னு சொல்லி கீழே தள்ளி அவங்க கையில அடிபட்டு இருக்கு. ஏன்னா ஒண்ணு அவங்க கொடுப்பாங்களே எனக்கு அவங்களே கொடுத்தா 10 பேர் வராங்கல்ல, கொஞ்சம் வலி அத இருக்கிறாங்க. 10 பேர் அவங்களே கொடுத்தானே வராங்க. அந்த 10 பேர் தானே வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க. அதே கவர்மெண்ட் இந்த வேலை என்னத்துக்கு எடுக்கணும்னு சொல்ல மாட்டேங்குது. தண்ணி வச்சிருந்தீங்களா? நாங்க இன்னைக்கு கட்ட போறோம், இன்னைக்கு வைக்க போறோம், நாங்க ரோடு போட போறோம், பொதிக்க போறோம், வெட்ட போறோம். எங்களுக்கு வந்து ஒரு கட்டாசி குத்தி அடி போங்கன்னு சொன்னா தானே, எதுவுமே கிடையாது. ஒரு வாரமா தண்ணி இல்லாத எப்படி தேய்க்கிறோம்? குடி தண்ணி கூட விடல பாரு. அப்படியே பேச ஆரம்பிச்சிருக்கேன். என்னென்ன குறை, என்ன எப்போ உங்களுக்கு சொன்னாங்க? இன்ன வரைக்கும் சொல்ல சார், எங்களுக்கு இன்ன வரைக்கும் இந்த இடம் இடிக்கிறாங்க வந்தாங்களே தவிர கடைன்னு இடிச்சுட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு பண்ணல. வீடு அலர்ட் பண்ணிருக்காங்களா எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு வீடெல்லாம் வேணாம், எங்க வாழ்வாதாரம் தான் எங்களுக்கு வேணும். சரிங்களா? எங்களுக்கு வந்து 2015 இருந்து போராட்டம் பண்ணிருக்கோம். இன்ன வரைக்கும் விடுவு காலம் கிடையாது எங்களுக்கு. இதோ வந்தாங்க போலீஸ்காரங்க, வந்தாங்க, நாங்க பேச விட மாட்டேன்றாங்க. நாங்க கேள்வி கேட்கிறோம், ஏன் எங்களுக்கு வீட்டு வரி கொடுத்தீங்க, ஏன் ஓட்டு வரி கொடுத்தீங்க, ஏன் தண்ணி வரி போட்டீங்க, எல்லாத்தையும் நாங்க கேள்வி கேட்கிறோம். அந்த கேள்விக்கு அரசாங்கம் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. காசா கிராண்டுக்கு இங்க என்ன வேலை? ஏன் காசா கிராண்டு இங்க வருது? அவங்கள ஒரு படி முன்ன பண்ணி எடுக்க முடியுமா அவங்களால? இத்தனை பேர் மக்கள் இருக்காங்க, 700 வீடு இருக்கு, 700 வீடு அசால்ட்டா இடிச்சுட்டாங்க. காசா கிராண்ட்ல பெட்டி கட்டியா பணம் வரதால அவங்க வாங்கிக்கிட்டு அவங்க போயிடுவாங்க. எங்க மக்கள் எங்க போறது? எங்க பிள்ளை படிப்பு எங்க போறது? 2 பிள்ளைங்க பெத்து வச்சுக்கிற பொம்பளை பிள்ளைங்க அந்த இடத்துல நான் போய் இருக்க முடியுமா? கஞ்சா விக்கிறானுங்க, சரக்கு அடிக்கிறானுங்க, கொலை பண்ணி போறானுங்க. அந்த இடத்துல என் பொம்பளை பிள்ளைங்களை வச்சு நான் எப்படி இருக்க முடியும்? அந்த வாழ்வாதார இடத்துல இங்க அன்னைக்கு முள்ளு கடை இருந்தது, நாங்க இன்னைக்கு வாழ்வாதார இடமா ஆக்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து இச்சு தண்டு போயிடறானுங்க காசகிரானுக்கு விக்கிறதுக்கு. அதை 2015 இருந்து நாங்க இன்னைக்கு இன்ன வரைக்கும் போறோம். இது வரைக்கும் விடிவு காலம் கிடைக்கல எங்களுக்கு. 10 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 50 வருஷம் குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க. நினைச்சா வயிறு எரியுது. இந்த குழந்தை குட்டியெல்லாம் என்ன பண்ணுச்சு? இதே குழந்தை குட்டி அங்க போய் இருக்க முடியுமா? சேஃப்டியா, பாதுகாப்பு இருக்குமா பொம்பளை பிள்ளைங்களுக்கு? எல்லாம் இங்க பொம்பளை பிள்ளைங்க பெத்து வச்சிருக்காங்க, ஆம்பளை பிள்ளைங்க கிடையாதுங்க. அங்க இருக்கிறதெல்லாம் கஞ்சா வித்துக்கிட்டோம், சாராயம் அடிச்சுக்கிட்டோம். வீடு சேஃப்டியா இல்ல சார். ஃபர்ஸ்ட் கொட்டா கொட்டுது, மண்ணு அப்படியே பல 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 பலன்னு கொட்டுது. அங்க இடிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்களா? இடிக்கிறதுக்கு முன்னாடி இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லையே. இங்க என்ன வருது, அங்க என்ன வீடு வச்சிருக்காங்க தெரியல, இன்ன வரைக்கும் தெரியலையே எங்களுக்கு. இதுல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? எத்தனை குடும்பம்? 700 குடும்பம் இருக்காங்க சார். ஒரு வீடு 2 இல்ல, 700 குடும்பம் இருக்காங்க. அந்த 700 குடும்பம் எங்க போவோம்? அவங்க கொடுத்தா வீட்டுல இடம் போய் இருக்க முடியுமா? ஏதாவது சொன்னாங்களா? இன்ன வரைக்கும் எதுவும் சொல்ல சார். சொல்லிருக்காங்க என்ன கீழாம்பாக்கம் ஏதோ ஒரு ஊர் சொல்லிருக்காங்க. அங்கெல்லாம் போய் பார்த்தா கொட்டுது, சவறு தொட்ட மண்ணு கொட்டுது. எப்படி இருக்க முடியும்? சரி, அரசாங்கம் கட்டி கொடுக்குறாங்க. அந்த அரசாங்கம் கட்டாங்கல்ல, அந்த குடும்பத்துல ஒரு ஆள் போய் இருக்க முடியுமா? ஒரு வாரம் தாக்கு பிடிப்பாங்களா அந்த வீட்டுல? ஒரு வீட்டுல 10 பேர் 5 பேர் இருக்காங்க, ஒரே குடும்பமா இருக்காங்க, கூட்டு குடும்பமா. அந்த கூட்டு குடும்பம் நீ ஒரு வீடு கூட போய் இருக்க முடியுமா? இருக்கிறவங்க எத்தனை வருஷமா வசிக்கிறீங்க? 50 வருஷம் 60 வருஷமா இருக்கிறாங்க சார். நான் 32 வருஷமா இந்த ஊர்ல இருக்கேன். என் அம்மா இங்கதான் இருந்தாங்க, என் அம்மாவோட மாமியார் இந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க சொல்லுவீங்க? இன்னைக்கு பொறம்ப கடை சொல்றீங்க, அந்த பொறம்ப கடை நீ ஏன் ரோடு போட்ட? நீ ஏன் கரண்ட் வரிய கொடுத்த?
எல்லா ஏன் கொலை லைன் போட்ட எல்லா tax உம் வீட்டுல கட்டுறீங்களா? எல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் இருக்கு. பட்டாதாரன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. சரி, இது ஆக்கிரமிப்பு நிலம் எப்ப உங்களுக்கு தெரிய வந்தது, எப்ப சொன்னாங்க? 2015 தான் சொல்றாங்க இது ஆக்கிரமிப்புன்னு. அது வரைக்கும் சொல்லல இது ஆக்கிரமிப்பு. 2015 வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் இந்த மட்டமா வந்துச்சு. எவ்வளவு கிராமத்துல வந்துச்சு, சென்னையில வந்துச்சு. அங்கெல்லாம் கூட ஒரு வாரம் 10 நாள் தங்குச்சு. இதே இடத்துல 3 நாளுக்கு மேலே அந்த தண்ணி இல்ல. உங்க பேருமா? அன்பரசி. ஆதார் கார்டு இருந்தா போதும். உட்காந்துக்கிறான் அவன் குடும்பம் எல்லாம். நம்ம தான் நடுத்தல்ல உட்காந்துக்கிறோம் இன்னைக்கு. நினைக்க வயிறா எரியுது. புள்ள குட்டியோட நடுத்தல்ல நிக்கிறேன் இன்னைக்கு. இதுல வேற கேள்வி கேக்குறாங்க, உங்க பிள்ளைங்க எல்லாம் படிச்சு என்ன ஆக போகுது? இன்னைக்கு அவன் படிக்க வச்சுதானே போய் மேல உட்காந்துக்கிறான். அவன் புள்ள குட்டி எல்லாம் படிக்க வச்சுதானே. அவங்கள மாரி ஃபாரின் நம்ம அழியிறோம். நாங்க கைது கட்டா குட்டுச்சாரு தோக்கிற இடத்துக்கு ஓடுறத ஓடியாரோம். நாங்க பிள்ளைங்க படிப்பு என்ன ஆகுது? கேள்வி. பிள்ளைங்க இந்த பிள்ளைங்க படிச்சு என்ன ஆக போகுது? ஏன்னா அவங்க வீட்டு பிள்ளைங்க மட்டும் தான் படிக்கணும்.